எந்த ஒரு ரெசிபியுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பா சொதப்பும். அதுக்கு அடுத்தடுத்து பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா வரும். எனக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா வந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தடுத்த டைம் ஃபுல்லா சொதப்பல் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத ஸ்லைஸ் பண்றதுக்கு ரத்தம்லாம் சிந்தி செய்ய வேண்டியிருக்கு. இந்த கிழங்கு வாங்குன காசுக்கு அப்படியே கடையில குடுத்தா கூட சிப்ஸ் அழகா வாங்கி சாப்பிட்டு போயிரலாம். அவசரத்துல அண்டாக்குள்ள கைவிட்டா கூட நுழையாதுன்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு ஈவினிங் வந்து மரவள்ளி கிழங்க நம்பி தான் நான் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யாம விட்டுருந்தேன். கடைசியில அந்த டைமுக்கு வெட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, அது இனிமே செய்ய முடியாது கெட்டு போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா பிள்ளைங்க அந்த ஸ்கூல் விட்டு வர டைம்ல கரெக்ட்டா குடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைனா விளையாட போயிருவாங்க. அப்புறம் லேட்டா வந்து சாப்பிட்டா அப்புறம் நைட் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே டக்குன்னு போலி செஞ்சிரலாம். இருக்கவே இருக்கு மைதா மாவுன்னு சொல்லிட்டு, அந்த வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டேன். தேங்காய் துருவனாலாம் ரொம்ப டைம் ஆகும். மிக்ஸியில போட்டு அரைச்சிடலான்னு பார்த்தா, அது பாதி அரைஞ்சு பாதி வந்து முழுசு முழுசா இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் அரைச்சா சட்னிக்கு அரைச்ச மாரி நைஸா போயிருமே அப்படி இருந்தாலும், இன்னைக்கு நம்ம செய்றது தான் போலி அப்படின்ட்டு உடனே வெள்ள பாகு காய்ச்சி அதில போட்டு கிண்டிட்டு இருந்தேன். இதில எனக்கு என்ன பெரிய டாஸ்க்னா, சப்பாத்தி மாவு மாரி மாவ திரட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு, மறுபடியும் வச்சு அத அழுத்தும்போது, எங்க அது வெளியில வந்துருமோ வந்துருமோன்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பூரி ஷேப்புக்காவது கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, அது 2 தட்டு தட்டுறதுக்குள்ளே எல்லாம் வெளியில வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அத சுட்டி நெய்யெல்லாம் ஊத்தி சுடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு என்னன்னா, அந்த தட்டுல இருந்து எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. ஒரு வழியா எப்படியோ சுட்டு இதான் போலின்னு சொல்லி குடுத்தாச்சு. நல்ல வேளை கம்மியா தான் மாவு பெசஞ்சிருந்தேன். நெறைய மட்டும் பெசஞ்சிருந்தேன். ஏன்டா இத செஞ்சோன்னு ஆயிருக்கும். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.